பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு நெய் லட்டு. பாசிப்பருப்பு நெய் லட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு, நாட்டு சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள், நெய். இப்போ பாசிப்பருப்பு நெய் லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பாசிப்பருப்பை நல்லா கடாயில், வெறும் கடாயில் எண்ணெய் நெய் எதுவும் ஊற்றாமல் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கோல்டு கலரில் அந்த வாசனை வர வரைக்குமே நல்லா வறுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ண போகிறோம். ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திங்கன்னா 1 கப்பு நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு நெய் தேவைப்படும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் தான் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். அதனால் 1/2 கப்பு நெய் தேவைப்படும். இப்போ நம்ம பாசிப்பருப்பை நல்லா அரைச்சிக்கலாம். கொரகொரன்னு இருக்கக்கூடாது, நல்லா நைஸாகவே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரகொரன்னு இருந்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்ததுன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறோம். மாற்றிக்கலாம். நாட்டு சர்க்கரையும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிக்கோங்க. ஏற்கனவே அது நைஸாக தான் இருக்கும். நம்ம இன்னும் நெய் ஊற்றும் போது கொஞ்சம் மெல்ட் ஆகும். இருந்தாலும் ஒரு ஓட்டி போடும்போது அது எல்லாம் பவுடர், அந்த சிறுபருப்போட பவுடரு இதுவும் சேர்ந்து மிங்கிள் ஆகும். இப்போ இதை எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக தேவைன்னா சர்க்கரை அளவை கம்மி பண்ணிடுங்க. நல்ல இனிப்பு டேஸ்ட்டு நல்லா வேணுன்றவங்க 1 கப்பு அளவு பருப்புக்கு 1 கப்பு சர்க்கரை போடுங்க. இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுட்டு நெய்யில் நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து போட போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் தான் இது ஊற்றி பிசைய போகிறோம். அதாவது ஒரு லட்டு பிடிக்க போகிறோம். இது இருக்கட்டும். இப்போ நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. நெய் 1/2 கப்பு சொல்லியிருக்கேன். 1 கப்பு பருப்புக்கு 1/2 கப்பு நெய் சொல்லியிருக்கேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உடச்ச கடலை லட்டு செய்வோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டில். ஆனால் அதோடய இது சத்தாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிறுபருப்புன்னும் போது நல்லா சத்து இல்லைங்களா, அதனால் இதில் இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி சேர்த்துக்கோங்க, திராட்சையும் சேர்த்துக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் வறுத்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவில் நாட்டு சர்க்கரையும் மாவும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நாட்டு சர்க்கரை இருக்குது. இது சூடாக ஊற்றும் போது அந்த நாட்டு சர்க்கரை அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆகும். அந்த சூடோடு நம்ம பிடிச்சோம்னா லட்டு பிடிச்சிடலாம்.
கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போதே பிடிச்சிருங்க. பாரம்பரிய சமையல்ல பாசிப்பருப்பு நெய் லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்து வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன்.